ஆடியன்ஸ்க்கு அது போய் கனெக்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஆக்சுவலாக டைரக்டர். ஆ ஸோ அவங்களுக்கே கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்து யார்கிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணி இல்லை அது கனெக்ட் ஆகும்னு சொல்லி. ஸோ அது மட்டும் ஆக்சுவலாக நான் பண்ணவே மாட்டேன். சில நேரம் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அப்படியே பிடிக்கலன்னு அப்படியே விட்டுரும். ஸோ அது கனெக்ட் ஆகுற வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். ஸ்டுடியோவில் அத்தனை பேர் உட்காந்துருக்கும். நான் மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த ஹோல் டீம் ஹேஸ் டு அக்ரி. ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பண்ணும்போது இப்போ அவங்களுக்கும் அது கனெக்ட் ஆகுது. அடுத்தது ப்ரிவியூ ஷோ போட்டு எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பார்ப்போம். அவங்களுக்கும் அதே இது கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே நாங்கெல்லாம் தலையாட்டிட்டு அங்கே போய் ஒன்றுனா பட் யுனானிமஸ்லி யார்கிட்ட கேட்டாலுமே அந்த லாஸ்ட் அந்த 20 minutes வந்து ஒரு தர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். வாசன் எப்பவுமே சொல்லுவார், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஃபிலிம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அந்த சில மிஸ்டேக்ஸ் ஒரு சில டெலிபரேஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் மாறுபடலாம். லாஸ்ட் 20 minutes இருக்கு பார்த்தீங்களா, அது மாறவே கூடாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறதா அந்த படத்துடைய வெற்றி வந்து அந்த 20 minutes வச்சுதான். எதை வேணா மன்னிச்சிருவாங்க. லாஸ்ட் 20 minutes என்ன வந்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டோம். ஸோ அது வந்து when it connected, அது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸ்மைல் எதுக்காகனா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் பிகாஸ் endless nights we would have worked. சார் பார்த்தது ஒரு சாங், அதுக்கு ஒரு 3 சாங் ஆப்ஜெக்ட்.